போகணும். சோத்திரம். குடும்ப ஜெபம் பண்ணுறாங்கன்னா என்ன செய்யணும்? சரியாக என்ன செய்யணும்? உட்காரணும். அம்மா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் எங்களை ஏன் போயிட்டு அப்படின்னா, அப்போ நம்மளை பிசாசு என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விளக்குறேன். கர்த்தரை விட்டு விளக்குனா உங்களுக்கு எனக்கும் ஜீவன் கேரண்டி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால என்னன்னா, தேவன் பேசுகிறதை, ஆண்டவர் பேசுகிறதை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் பேசுறதை என்ன செய்யணுங்க? நம்ம கேட்கணும். அதனால தேவன் பேசும்போது கேட்டா நமக்கு ஜீவனை தருவார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நியூஸ் பார்க்குறோமா இல்லைன்னு தெரியல. கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அரவேணுங்கிற பகுதியில் தவுட்டுமேடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? தவுட்டுமேடு, அரவேணு பக்கத்தில் தவுட்டுமேடுங்கிற ஊர், கோத்தகிரி போகிற வழியில். அங்கேருந்து ஒருத்தன் தன்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்திருக்க. கன்சீவாக இருக்கிறாப்புல, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது. சரிங்களா? மனைவி கன்சீவாக இருக்கிறா. அப்போ செக்கப்புக்கு ஊட்டி போய்க்கிறாங்க. இந்த வழியாக தான் போய்க்கிறாங்க. போயிட்டு செக்கப் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? மறுபடியும் அரவேணு வழியாக கடந்து போய்க்கிறாங்க. அப்போது அந்த அலக்கரை வழியாக போகும்போது அவங்க மனைவி சொல்லிக்கிறாங்க, இப்போது நகாப்பழ சீசனு, கொஞ்சம் என்ன செய்யுங்க, நகாப்பழம் பறிங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க. இவனும் காரை நிறுத்திட்டு, சின்ன வயசு தான், நகாப்பழம் மரம் ஏறி பழம் பறிச்சுக்கிறான். பழம் பறிக்கும்போது என்ன ரீசன் தெரில, அவன் அங்கிருந்து தவறி பாறை மேலே விழுந்து அவனுடைய மனைவி கண்ணு முன்னாடியே தலையில் பயங்கர அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்து எல்லாரும் அவனை பக்கத்தில் இருந்தவங்களாம் பிடிச்சி தூக்கிட்டு போய் ஊட்டி போகும்போது இறந்து போயிட்டான். சரிங்களா? வயிற்றில் ஒரு பிள்ளை, சின்ன ஒரு பிள்ளை, அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளைய கூட பார்க்காம அவன் என்ன செஞ்சுட்டான்? இறந்து போயிட்டான். ஆனால் சோத்திரம் என்ன அப்படின்னா பாருங்க, இப்படி தான் பிசாசு என்ன செய்வான்? மரத்தை மேலே ஏறு. அவன் மரம் ஏற தெரிஞ்சவனாக தான் இருப்பான். சரிங்களா? மரம் ஏற தெரியாத மரத்தை மேலே என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. மரம் ஏற தெரிஞ்சவனாக இருப்பான். ஒரு நொடியில் அவனுடைய வாழ்க்கை ஒரே தள்ளி பிடிச்சிருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாதம் கல்லில்